அந்த சின்ன திருடன் தான் முத்தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் என்று நீட்டுகிற நமக்கு நாமே நடைபயணம் சென்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் என்று நான் சொல்லல, எங்க அண்ணன் சொன்னாரு. இதுல கோச்சுக்கிட்டாங்க. வயசானவர் போய் திட்டலாமா, இறந்து போனவர் போய் திட்டலாமா, என்னதான் இருந்தாலும் அவர் பெரிய மனுஷனாச்சு, இறந்து போய்விட்டார் என்பதற்காக கோட்சேவை என்ன மைத்துக்கு நீ திட்டுற? அவதான் இறந்து போயிட்டார்ல. கோட்சே வெள்ளக்காரன் மண்டிட்டாருங்கறியப்பா. செத்து போன கோட்சேவை நீ பேசுகிற. செத்து போயிட்டார்ல, எதுக்காக ஹிட்லர் இனப்போடு கொலையாளன்ற? நாளைக்கு ராஜபக்சே செத்து போயிட்டா நல்லவன் ஆயிடுவானா? செத்து போய்விட்டதாலே ஒருவன் புனிதனாகி விடுவானா? மரணித்து விட்டதாலே ஒருவன் நல்லவனாகி விடுவானா? செத்தாலும் தமிழின துரோகி தான்டா. எதுக்காக எங்க அண்ணன் திருட்டு பையன் சொன்னாரு? எங்க அண்ணன் சொல்லல, எங்க அண்ணனுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி, IAS அதிகாரி, யாரு? இந்தியாவுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கரைத்து குடித்த இந்தியாவிலே நேர்மையான அதிகாரி என்று அறியப்பட்ட சர்க்காரியா கமிஷன் உங்க எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுடைய சின்ன குழந்தை கூட தெரியும். அது திமுக காரனுக்கு தெரியல. திமுக காரன் நெஞ்சுக்கு நீதியா படிச்சிருக்கான். அவன் கொஞ்சம் வனவாசத்தையும் படிச்சா அவனுக்கு எல்லாமே தெரியும். அந்த சர்க்காரியா கமிஷன் போடப்படுது. எதுக்காக? கருணாநிதி ஆட்சியில சர்க்கரை ஊழல், 1500 மூட்டைகள் சர்க்கரை காணாமல் போய்விடுகிறது. சர்க்காரியா கமிஷன் போடப்படுகிறது. இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல எந்த காங்கிரஸோடு கூடி குழாவி கும்மி அடிச்சு திமுகவும் காங்கிரஸ் நிக்கிறதோ அந்த காங்கிரஸ் தான், இந்திரா காந்தி தான் கருணாநிதி மீது சர்க்காரியா கமிஷன் போடுறாங்க. சர்க்காரியா கமிஷன் வருகிறது. இப்ப ஆறுமுச்சாமி ஆணையம், அருணா ஜெகதீசன் ஆணையம், அது மாதிரி சர்க்காரியா ஆணையம். அந்த சர்க்காரி ஆணையத்துல எல்லாத்தையும் விளாசுறாங்க. ஆனா சக்கரை மூட்டை காணாம போனதை சர்க்காரியா கண்டுபிடிச்சாரு. ஆனா நிரூபிக்க முடியல. அப்ப கருணாநிதி கேட்கறாங்க, சக்கரை மூட்டையை காணுமே, அது எறும்பு தின்றுச்சு. சரி, சக்கரை மூட்டையை எறும்பு தின்றுச்சு, சாக்கு அதை கரையான் அரைத்து விட்டது அப்படின்னாரு. சக்கரை மூட்டையை எறும்பு தின்னுச்சு, சாக்க கரையான் அரிச்சுன்னு சொன்னாரு. இதுக்கு பேர் தாண்டா திருட்டுத்தனம், இதுக்கு பேர் தாண்டா முள்ளமாரித்தனம், இதுக்கு பேர் தாண்டா முடிச்ச வைக்கத்தனம். இதை தாண்டா எங்க அண்ணன் சொன்னாரு. இதைத்தான் சர்க்காரியா கமிஷன் சொன்னது. இது ஆதாரப்பூர்வமா இருக்கு. நீதிமன்றத்துக்கு போனா கூட ஒரு நொடி கூட இந்த வழக்கு நிக்காது. தூக்கி வெளியே போட்டுருவான். பெயில் கிராண்டட் மிஸ்டர் சீமான்றான். வழக்கு போட்டா கூட நிக்காது. சரி, இது மட்டும் தானா? சென்னை கூவமாட்டை சுத்தப்படுத்துகிற திட்டம் 560 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. ஒதுக்கியது யாரு? ஒதுக்கியது தலைவர் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி. அப்ப எதிர்கட்சியாக கம்யூனிஸ்ட் இருக்கிறது. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக கம்யூனிஸ்ட் செஞ்சு கேட்கிறார். கம்யூனிஸ்ட் உறுப்பினர், ஐயா இந்த மாதிரி கூவமாத்தை சுத்தப்படுத்த 560 கோடி ஒதுக்குனீங்களே, இன்னும் சுத்தப்படுத்தலையே என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு கலைஞர் சொல்றாரு, ஆமா கூவமாத்தை சுத்தப்படுத்த 520 கோடி ஒதுக்குனது உண்மைதான், சுத்தப்படுத்தல. அதைத்தாயா கேட்கிறேன், ஏன் சுத்தப்படுத்தல? ஏன்னா கூவமாத்துல முதல்ல இருக்குன்ட்டாரு. இப்ப முதல்ல இல்லைன்னு சொன்னா நைட்டோடு நைட்டா வண்டலூர் மிருக காட்சி அளித்த ஆலையில இருந்து முதலையை கொண்டு கருணாநிதி உள்ள விட்டுருவாரு. இல்ல இறங்கி பார்க்கணும் யாராவது. இல்ல யாருமே இறங்கியும் பார்க்கல, முதல்ல இருக்கான கேள்வியும் கேட்கல, சோழி முடிஞ்சது. 520 கோடி அபேசு. இதுக்கு பேரு தாண்டா திருட்டுத்தனம், இதுக்கு பேரு தாண்டா முள்ளமாரித்தனம், இதுக்கு பேரு தாண்டா முடிச்ச வைக்கத்தனம். சரி, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாக்கடையில முதல்ல வாழாது, முதலை நன்னீர்ல மட்டுமே வாழும். ஆனா கருணாநிதி அதுலயும் ஒரு அண்ட புழுக ஆகாச புழுக சொல்லி கூவத்துல முதல்ல இருக்குனாரு. கூவத்துல ஒரு முதல் கூட இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சு கூவத்துல முதல்ல கிடையாது. சரி, இதோட நிப்பாட்டினாரா? தூத்துக்குடியில முத்தெடுக்கிற திட்டம், அதுக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. 6 மாசம் ஆச்சு, முத்து எடுக்கல. அப்ப எதிர்கட்சி சட்டமன்ற கொறடாவாக அண்ணன் சீமானுடைய மாமனார் முன்னாள் சபாநாயகர் மரியாதைக்குரிய ஐயா காளிமுத்து இருக்காரு. அதிமுக காளிமுத்து அவர்கள் எந்திரிச்சு கேட்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி தூத்துக்குடியில முத்தெடுக்கிறதுக்கு 120 கோடி ஒதுக்குனீங்களே, முத்து எடுக்கலையே அப்படின்னு கேட்கிறார். ஆமா, தூத்துக்குடியில முத்தெடுக்கிற திட்டத்துக்கு 120 கோடி ரூபாய் ஒதுக்குனது உண்மைதான், எடுக்கல அப்படிங்கிறாரு. அதான் ஏன் எடுக்கல? என்ன செய்யறது, காளிமுத்து எல்லா முத்தும் காளிமுத்தா இருக்குன்ட்டாரு. அவர் பேர் காளிமுத்து, என்ன செய்யறது, காளிமுத்து எல்லா முத்தும் காளிமுத்தா இருக்குன்னா எம்டி முத்தா இருக்கு, முத்தே இல்ல, சிப்பி தான் இருக்குன்ட்டாரு. இப்ப போய் நீங்க சிப்பி இருக்கா முத்திருக்கான பார்க்க முடியும், சோழி முடிஞ்சு. இதுக்கு பேர் என்ன? இதை தாண்டா எங்க அண்ணன் சொன்னாரு, ஒரு வயசான திருட்டு பைய. இதை சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வந்துச்சு நம்ம மீசைக்கு, சுபுவிக்கு. அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல ஒரு பால்டாயில் வாங்கி குடிச்சிருங்க பிரதர், இல்ல தும்பச்செடியில தூக்கு போட்டு சாவுங்க பிரதர், ரொம்ப வலிக்குதுன்னா, ரொம்ப வேதனையா இருக்குன்னா. 15 ஆண்டு காலமாக எங்களுடைய அண்ணன் சீமானை திமுக விமர்சனம் செய்கிறது, அது உங்களுக்கு வலிக்கல. சரி, எங்களை கூட விடுங்க. எங்களுடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜரை நாகரிக அரசியல் சீமானுக்கு தெரியாது என்று பேசுகிற கூட்டம்,
சீமான் நாகரிகமாக பேச மாட்டார், காளியம்மாள் நாகரிகமாக பேச மாட்டார், சாட்டை துரைமுருகன் நாகரிகமாக பேச மாட்டார் என்று சொல்லுகிற திமுக காமராஜரை பார்த்து கருணாநிதி பேசிய பேச்சுக்களை பொது வெளியில கூட பதிவு செய்ய முடியாது. இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் கூடி கும்மி அடிக்கிறது. இதே காமராஜரை நனைந்த பனமரத்தூர் என்று இவரை நம்ம பெரிய அழகு சூரிய மாதிரி கருணாநிதி இவரே இருக்கும், ஆக்சிடென்ட் அம்பாசிடர் மாதிரி இருக்கும். இவர் காமராஜர் கருப்பா இருந்தாலும் அது கருப்பு தங்கம்டா, கருப்பு வைரம்டா. எங்க ஐயா கல்வி கண்டிருந்து 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி மதுரை வைகை அணை, சாத்தூர் அணை, திருவண்ணாமலை அணை, மணிமுத்தார் அணை என்று 14 அணைகளை கட்டி 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி கிண்டி தொழிற்சாலை, புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, பிஹெச்எல் தொழிற்சாலை, ரயில்வே பெட்டிகள் இணைப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை என்று எங்களை படிக்க வைத்து வேலை கொடுத்து தண்ணி கொடுத்த எங்க தாத்தன் காமராஜுடைய கால் கட்டவர்கள் மயிருக்கு கூட இந்த கருணாநிதி வர மாட்டார். ஆனால் எங்கள் தாத்தன் காமராஜரை நீ என்னெல்லாம் பேசியிருக்கிற, அரவாணி என்று, திருநங்கை என்று, முன்னாடி எல்லாம் ரஷ்யாவுக்கு எரும மாட்டு தோல் அனுப்புவாங்க, இப்போ எரும மாட்டே அனுப்பியிருக்காங்க என்று எங்களுடைய தாத்தா காமராஜர் ரஷ்யாவுக்கு போன பொழுது நீ எள்ளி நகையாடுன. அப்போ உனக்கு இனிச்சது, அப்போ உனக்கு சொகுசா இருந்துச்சு, சுகமா இருந்துச்சு. அது நாகரிக அரசியல். நாங்க பேசுறது அநாகரிக அரசியலா? எங்க அண்ணன் சீமான்லாம் என்னை கட்டி வச்சிருக்காரு. நான்லாம் வாயை திறந்தா கூவத்தோட மோசமா பேசுவேன். கூவம் இருக்குல்ல, அந்த கூவம் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன கட்டி வச்சிருக்காரு. பேச ஆரம்பிச்சா உங்க குடும்பத்தோட நாண்டுகிட்டு சாகிற அளவுக்கு பேசிவிடுவேன். மரியாதையா இருக்கணும். சும்மா உட்காந்து காளியம்மாள் 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுக அப்படின்னு ஏய் 200 ரூபாய்க்கு பிறந்த பயலுக உங்களை 1000 ரூபான்னு சொல்லி உங்களை பெருமைப்படுத்திருக்காங்கடா. நீ 200 ஊபிஸ் தானடா, நீங்க 200 ஊபிஸ் தானடா. 200 ரூபீஸ் கொடுத்தா ட்வீட் போடுவேன். உனக்கு திமுக நான் கேள்றேன். நான் எங்க அண்ணனை அண்ணம்மை, எங்க அக்கா அமுதினி அக்கான்னு சொல்லுவேன். எங்க அண்ணன் இங்க திருவொற்றியூர்ல இருக்காரு, கோகுல் அண்ணன் அண்ணம்பேன். எங்க அண்ணி அண்ணிம்மை. எங்கள்கிட்ட அண்ணன் சீமானை எங்க வீட்டு பிள்ளை பெரியப்பான்னு கூடுவான், சித்தப்பான்னு கூடுவான். சீமானன் எங்களுக்கு அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா என்று தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி உறவு முறை சொல்லி அழைக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி. நீ ஸ்டாலின அண்ணன்னு சொல்லு பாரு, அடுத்த நொடி ஒரு தூக்கி அண்ணனா கருணாநிதிக்கு பிறந்த நீ அப்படின்ட்டுருவேன். துர்காவை அண்ணின்னு சொல்லி பாரு. உங்க சின்னவர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியை போயிட்டு கிருத்திகாவை அண்ணி நல்லா இருக்கீங்களா, அண்ணியா போடா பண்ணின்றோம் சொல்லி பாரு. உறவு முறை சொல்ல முடியாது, ஏன்னா அவன் உறவு கிடையாது. அவன் ஆந்திராவிலிருந்து ஓங்கோலிருந்து பொழைக்க வந்தவன். நான் உங்க ரத்தம். அது நாடாராக, தேவராக, பல்லராக, பறையராக, கோணாராக, செட்டியாக, முதலியாக, பிள்ளைமாராக, அகமுடையராக, கல்லராக, மறவராக யாராக இருந்தாலும் நான் தமிழன் என்ற அடிப்படையில் நாம எல்லாரும் உறவு. நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்ற அடிப்படையில் நாம உறவு. நம்ம சித்தப்பன் பெரியப்பன் ஒரு காலத்துல நம்ம அண்ணன் தம்பி. இன்னைக்கு சாதியா பிரிஞ்சு கிடக்கிறோம், அவ்வளவுதான். சாதி மட்டும் தான் பிரிச்சிருக்குது. மற்றபடி என் உடம்புலையும் ஒரே ரத்தம், உன் உடம்புலையும் ஒரே ரத்தம். எல்லாரையும் மொத்தமா அவுத்து விட்டு அம்மா அருணாக்குறை அடுத்து பார்த்தா தேவரும் தெரியாது, நாடாரும் தெரியாது, கோடாரும் தெரியாது, செட்டியாரும் தெரியாது, முதலியாரும் தெரியாது, பிள்ளைமாரும் தெரியாது, பறையரும் தெரியாது, தேவேந்திரம் தெரியாது. ஆனா வாயை திறந்து பேசினால் இவன் தமிழன் என்று தெரியும். அதுதான் எங்க அடையாளம். அப்படி சொல்லு. கலாநிதி வீராசாமி சொல்ல நைனாக்காரோ நீனு மீனுக்கு அணு ஒன்றும் புரியாது, நைனா வகைராது. ஓ கோனை சாமா அது பண்டிகை காலத்தை கோயிலுக்கு வெளியே வைக்கிற மாதிரி அது அந்த குரூப், அது மணவாடு குரூப். நாங்கள் அப்படி அல்ல. உறவு முறையாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயாவது பார்த்திருக்கியா? கட்சியில் இணைன்னு பார்த்திருக்கியா? உறவா இணைய என்றுதான் எங்கள் கட்சியின் பதாகையில கூட இருக்கும். உறவா இணைக்கிறோம். அப்படித்தான் இப்படி ஒரு கூட்டம் கூடி இருக்கிறது. வட சென்னையில குவார்ட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, ₹1 காசு கொடுக்காம திருவொற்றியூர்ல ஒரு கூட்டத்தை யாராவது கூட்ட முடியுமா? எந்த கட்சியாவது? திமுக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி, காங்கிரஸ் பெரிய கட்சி, பிஜேபி பெரிய பூச்சாண்டி. காசு கொடுக்காம கூட்ட முடியாது. காசு கொடுக்கணும், பொம்பளைகளுக்கு சேலை எடுத்து கொடுக்கணும், இன்னைக்கு இரவான ஒரு கோட்டு கொடுக்கணும். கோட்டருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டான்ல இவன் தான். கோட்டருக்கு ஓட்டை போட்டுருவான். ஒரு கோட்டர் விலை எவ்வளவு? ஒரு கோட்டர் விலை? 150 ரூபா. 150 ரூபா கோட்டருக்கு ஒத்த ஓட்டை விற்கிறதுக்கு நீ முடிவு பண்ணலாமா? சரி, கோட்டுக்கு தான் நீ ஓட்டை விற்கிறன்னு முடிவு பண்ணிட்டா, ஏன் ஒத்த கோட்டுக்கு விற்கிற? நீ வருஷம் முல்லாம் குடிச்சா தான் உனக்கு தூக்கம் வருது, குடிக்கலாம் தூக்கம் வராது. ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்போ 150 ரூபா இன்று 365 54,000 ரூபா வருது. அப்ப 5 வருஷம் கணக்கு பண்ணா 2,73,750 ரூபா வருது. நான் தெரியாமல் கேட்கிறேன், ஒரு கோட்டுக்கு நீ ஓட்ட விற்காத 2,73,750 ரூபா எவன் கொடுக்கிறானோ அவனுக்கு ஓட்ட போடு. எவனும் தரலன்னா மைக்கு சின்னத்துல ஓட்ட போடு.
ஒத்த ஓட்டுக்கு வித்து கோட்டரை அசிங்கப்படுத்தாத, ஒன்னையும் அசிங்கப்படுத்தாத. நான் மது குடிப்பவனை ஆதரிப்பவன் அல்ல. மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உடலுக்கும் கேடு என்பதை உணர்ந்தவன் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நீ கோட்டருக்கு தான் விற்பேன், பிரியாணிக்கு தான் விற்பேன், நான் வீட்டில் கூடிய அண்டா குண்டா தோடு தொங்கட்டா இப்படிக்கு தான் விற்பேன்னு விற்காத. ஒரு எரும மாடுக்கு பாருங்க, எரும மாட்டின் விலை 80,000 ரூபாய், ஒரு கழுதையின் விலை 60,000 ரூபாய். பன்னி இருக்கு பாருங்க, கருப்பு பன்னியின் விலை 35,000 ரூபாய். ஜெர்மன் செப்பர்டு நாய் இருக்கு பாருங்க, நாய் அது 15,000 ரூபாய். நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு எரும மாட்டுக்கும் ஒரு கழுதைக்கும் ஒரு பன்னிக்கும் ஒரு நாய்க்கும் இருக்கிற மதிப்பு இந்த மனுஷ பைய ஓட்டுக்கு இல்லையாடா? 2000 ஓவாக்கி போய் விற்கிற. ஒரு நாயை விட, பன்னியை விட, கழுதையை விட, எரும மாட்டை விட நீ கேவலமா போயிட்டியா? கேளு, யார்கிட்ட கேட்கிற? அண்ணன் தானே கேட்கிற, நிறைய கேளு. 10 லட்சம் கேளு, ஒரு ஓட்டுக்கு 10 லட்சம் கேளுங்க. ஏங்க இந்த டீ கடையில் நிற்கிறீங்க, நான் அருமையாக இருந்துச்சு டீ கடை, டீ உண்மையிலே தமிழ்நாட்டிலேயே திருவட்டியூரில் தான் இப்படி ஒரு டீயை குடிச்சுக்கோங்க. உண்மையிலே நல்ல டீங்க. டீ கடைக்கு ஒரு ப்ரொமோஷனே பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த டீ கடையில் நிற்கிறோம். அந்த டீ ஒருத்தர் ஓசியில் துரைமுருகன் இந்த டீயை குடிங்க அப்படின்னா, எனக்கு எதுக்கு நீட்டி வாங்கி தர, நீ யாரு அப்படின்னு கேட்டால் நான் நல்லவன், கொடுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பெரியம்மா சித்தப்பா நல்லா இருக்கா, வாயில போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓசியில் டீ வாங்கி கொடுக்குறேன், நான் குடிக்கிறோம்னா என்கிட்ட அவன் பெருசாக எதையோ ஏமாற்ற போகிறான். 5 ரூபா 8 ரூபா 10 ரூபா டீயை வாங்கி கொடுத்துட்டு என் கிட்னியை களவாங்க போறான்னு அர்த்தம். நீ சும்மா இருக்கிற உனக்கு 2000 ரூபா ஓட்டுக்கு தரானா, பெருசா ஓன்ட்ட எதையோ அவன் போட போறான்னு அர்த்தம் என்பதை எப்போது புரிந்து கொள்ள போறீங்க? திமுக ஒரு முறை ஏமாந்தீங்க சரி, 2 முறை ஏமாந்தீங்க சரி, 3 முறை ஏமாந்தீங்க சரி, வடசென்னை தொகுதியில திமுக 11 முறை ஏமாந்திருக்கீங்க. திருடவன் இருக்கிற வரைக்கும் திருடுன்னு இருப்பான், ஏமாறுகிறவன் இருக்க வரைக்கும் ஏமாற்று இருப்பான். அப்ப நாம திருந்தணும், அவனை திருத்த முடியாது. அவன் கருணாநிதி காலத்துல திருடனா, ஸ்டாலின் காலத்துல திருடனா, இவன் உதயநிதி ஸ்டாலின் காலத்துல நவீனமா திருட வந்திருக்கான். அவன் திருடிட்டு தான் இருப்பான். அவன் பொழப்பு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறான். அவன் திருந்த மாட்டான், திருடன் திருந்த மாட்டான். அந்த திருடனை திருத்துகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அது இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் செலுத்துகிற வாக்கின் மூலமாக கிடைத்திருக்கிறது. என் அன்பிற்குரிய மக்களே, இதுவரைக்கும் யார் யாருடைய பேச்சுக்களை எல்லாமே கேட்ட மைக்கு, கருணாநிதியின் பொய்யை கேட்ட மைக்கு, ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, உதயநிதி ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, மோடியின் அண்டப்புழுகு ஆகாச புழுகை கேட்ட மைக்கு, அண்ணாமலையுடைய அண்டப்புழுகு ஆகாச புழுகை கேட்ட மைக்கு, செந்தமிழன் சீமானுடைய உண்மைக்கு, நேர்மைக்கு, நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டாக வந்திருக்கிறது இந்த மைக்கு. அதிலே குத்துங்கள் ஒரு ஓட்டு. எதுக்காக எங்களுக்கு ஒளி வாங்கி? இந்த ஒளி வாங்கி எப்படி தெரியுமில்ல, பிஜேபியும் திமுகவும் பழி வாங்கி எங்களுக்கு ஒளி வாங்கி கொடுத்துருக்கு. எங்க சின்னத்திலிருந்து எங்களை பழி வாங்கி இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த இனத்தின் இன்னல்களை இடிதாங்கி போல நின்று வழிதாங்கி அண்ணன் சீமான் நிற்பதால் அவருக்கு இந்த ஒளி வாங்கி சின்னம் பழி வாங்கி கிடைத்திருக்கிறது. அதிலே ஒரு வாக்கு செலுத்துங்க. இது எதுக்கான ஒளி வாங்கி? ஆற்றுமணல் கொள்ளைக்கு எதிரான ஒளி வாங்கி, கனிமவள கொள்ளைக்கு எதிரான ஒளி வாங்கி, இலவச மருத்துவத்திற்கு ஒளி வாங்கி, இலவச கல்விக்கு ஒளி வாங்கி, நல்ல குடிநீருக்கு ஒளி வாங்கி, திமுகவை தமிழ்நாட்டில் குழி தோண்டி புதைக்க ஒளி வாங்கி, பாஜகவை தமிழ்நாட்டில் ஓட ஓட விரட்ட ஒளி வாங்கி, வட சென்னையில் திமுகவுக்கு சமாதி கட்ட இந்த ஒளி வாங்கி சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்கணும். 70 வருஷமா நம்மளை ஏமாத்திருக்கிறான். 3 வருஷம் திமுக ஆட்சி. என்ன சொன்னார் ஐயா ஸ்டாலின் வந்த உடனே? நான் தலைவருவாக, நான் போய் சொல்ல மாட்டேன், நான் சொல்றதைத்தான் செய்யறதைத்தான் சொல்லுவேன். ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் ஆக அந்த வகையில் சீடி சக்கர சித்தப்பா ஏற்றெழுதி நக்கப்பா அப்படின்னாரு. நக்கிட்டு போயிடுச்சு. ஆட்சிக்கு வந்தா அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் நாங்க. இப்ப திருப்பி தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய். அது என்ன தகுதி வாய்ந்த இல்லத்தரசி? எங்க ஊர் திருநெல்வேலியில புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு ஜங்ஷன்ல. திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும், திருநெல்வேலிக்காரங்க நிறைய வடசன்ல இருக்காங்க. அந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மாம்பழ கடை இருக்கும். அப்போ பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போய் அந்த மாம்பழ கடைக்கு போனோம்னா தூரத்துல இருந்து அந்த அண்ணாச்சி வித்துட்டு இருப்பாரு. கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 10 ரூபாய்க்கு மாம்பழமா போட்ட வேண்டி தான், தங்கச்சிக்கு தம்பிக்கு வாங்கி கொடுத்துன்னு சொல்லி 10 ரூபாய் எடுத்துட்டு போய் நீட்டோம்னா 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 பாரு. தூரத்துல இருந்தா கிலோ 10, பக்கத்துல வந்து 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்தா தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் 1/2 கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் இந்த சோவாரி ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படித்தான் இப்போ 2021 இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் திட்டம் போட்டு அதை ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு கொடுத்து
அதுலயும் 2 கோடியே 12 லட்சம் ரேஷன் கார்டுல 1 கோடி பேருக்கு கொடுத்து இன்னும் 1 கோடி 12 லட்சம் கொடுக்காம இருந்து இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டா மீதி இருக்கவங்களுக்கும் ஓட்டு கொடுப்பாங்களா? எங்களை இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல? எங்களை இன்னும் நீங்களை பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கல? இன்னும் இருக்கிற இதுல 40 வெற்றி பெறணுமா? இதுல விட சொல்றாங்க 2019 நாங்க பெரும்பான்மையா வெற்றி பெறல, பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருந்தா ஒரு ஆட்டிருப்போம் பாராளுமன்றத்தை. ஏண்டா 39 பேர் நீங்க தானே இருந்தீங்க புதுச்சேரியை சேர்த்து. இங்க தமிழ்நாட்டில் 38, அங்க 1 39. இப்போ 40லையும் ஜெயிக்கணுமா? 40லையும் ஜெயிச்சாதான் பாராளுமன்றத்தில் போய் ஒரு ஆட்ட முடியும். அதனால 40ம் நமதே, நாடும் நமதே. காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்கீங்க இன்னைக்கு. தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் பயங்கரமா இருந்துச்சு தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில கூட காங்கிரஸ் இந்தியாவை ஆள நினைக்கிற கட்சி, மோடிக்கு எதிரான கட்சி, பிரதமர் வேட்பாளரை வைத்திருக்கிற கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பன்னு சொல்லல, கேஸ் விலையை குறைப்பன்னு சொல்லல, நீட் தேர்வு குறித்து கூட மொத்தமா மழுப்பியிருக்கான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள கூடிய திமுக கூரை ஏறி கோரி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா. அறுக்க மாட்டான் கையில 58 பண்ணருவானா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியலையா? ஆக அந்த வகையில அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான். இவரு சிலிண்டர் விலையை 500 குறைச்சிருவாராம், பெட்ரோல் விலையை 75 ஆக்கிடுவாராம், டீசல் விலையை 65 ஆக்கிடுவாராம். டேய், இது மேல கை வச்சனா முதல் டெட் பாடி நீதான் வடிவேல் சொல்வார்ல, கடிகாரத்து மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீதாங்கிற மாதிரி ஏற்கனவே 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற போதும் கேஸ் மானியத்தை குறைப்போம், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம். அதோடைய ரகசியமே எங்ககிட்ட தான் இருக்குன்னாங்க. நீட் தேர்வை நீக்குகிற ரகசியம் இருக்குனாங்க. அது என்னப்பா அந்த பெரிய ரகசியம்? சிதம்பர ரகசியம் மாதிரி அப்படின்னு கேட்டா, கோகினூர் வைர ரகசியம் மாதிரி கேட்டா, வெக்கமான சூடு சொரணை யாருக்கு இருக்கோ அவர் தான் நீட் தேர்வை ரத்து பண்ணுவார். அப்பவே புரிஞ்சிச்சு, வெக்கமான சூடு சொரணை இருக்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் அது சாத்தியப்படுங்கிறத உதயநிதி ஸ்டாலினே சொல்லிட்டாரு. ஏன்னா வெக்கமான சூடு சொரணை அவங்களுக்கு கிடையாது. இருந்திருந்தா மக்கள்கிட்ட நீட் தேர்வை நீக்குவோம் என்று சொல்லிவிட்டு வெக்கமே இல்லாமல் 40 பேர் செத்துருக்காங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 40 பேர் இறந்திருக்காங்க. இன்னும் திமுக சொல்கிறது நாங்கள் நீட்டை நீக்குவோம். மத்திய அரசிடம் பேசி, மோடியிடம் பேசி நினைச்சிருந்தால் திமுகவால் முடியாமல் இல்ல. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னைக்காவது உங்கள் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கலாநிதி வீராசாமியோ, தமிழச்சி தங்கபாண்டியனோ, இல்லை அவருக்கு தயாநிதி மாறனோ என்னைக்காவது போய் பாராளுமன்றத்தில் நீட்டு குறித்து பேசியிருக்காங்களா? ஆட்சியர்களும் பேச மாட்டாங்க. இப்போ ஒரு செங்கலை தூக்கிட்டாங்க ஊருக்கு. இது என்ன செங்கல்? இதான் எய்ம்ஸ் செங்கல். மோடி இந்த செங்கலை வைத்துக்கொண்டு ஒத்த செங்கல் இருந்துச்சு, அந்த ஒத்த செங்கலை தூக்கிட்டு வந்துட்டேன், எய்ம்ஸ் கட்டல. இதை ஊருக்கு காட்டுறவர் மோடிட்டு போய் காட்ட வேண்டியதானே? நீங்க தான் 3 முறை மோடியை பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்காத அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்க 2 பேரும் பல்ல காட்டி. அந்த ஆளுக்கு தமிழ் தெரியாது, நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு ஹிந்தி தெரியாது. என்னத்தை பேசியிருப்பாங்க? உன்னை வெளியே வாடா பார்த்துக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. 2 பேரும் மாறி பேசிக்கிட்டாங்க. என்னத்தை பேச கேட்டதுக்கு நீட்டில் விளக்க போனேன். யார்? உதயநிதி ஸ்டாலின். அமலாக்கத்துறை ரெய்டு வராம என்னையும் என் மச்சான் சபரிசனையும் காப்பாத்துக்குன்னு காலில் விழுந்து காதறி அழுதுவிட்டு இங்க வந்து நீட்டு விளக்காக போனோம். இந்த வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாரு, கணம் வாங்கியிருப்பாப்புல, பணத்தை வடிவேல் கொடுக்க மாட்டாரு, உடனே அவன் ஆளை விட்டுருவான். உடனே வடிவேல் சொல்லுவாரு, உன்னை எதிர்த்து பேசுனா கழுத்து அறுத்து கடல்ல ஏய் அண்ணே கழுத்து அறுத்து கடல்ல போடுன்னு பேசிட்டு இருக்காரா? போட்டுவன்னு தெரியும் என் தெய்வமே. பேசுவனா அண்ணே, உன்ட்ட அடுத்த முறை பணம் தரலனா செருப்பாலேயே அடி என் தெய்வமே. ஏய் செருப்பு கட்டி அடிச்சிடணும் பேசிட்டு இருக்காரா? அப்படியே கட் பண்ணுங்க. இங்க மோடி, இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின். உங்களை எதிர்த்து பேசுன அதிமுகவை அடிச்சு சந்தலையா உடைச்சு போட்டுக்குன்னு தெரியும் தெய்வமே. உன்னை எடுத்து பேசணும்னா ஏய் மோடியவே எடுத்து பேசிட்டு இருக்காரா அப்படின்னு இவங்க. என்ன வேணாலும் மன்னிக்க தெய்வமே. செந்தில் பாலாஜி கைது பண்ணி, எவ்வளவு கைது பண்ணி, ஜெகத் ரச்சகம் வீட்டுக்கு ரைடு போ. ஆனா என்னையும் என் மச்சான் சபரிசன் மத்து காப்பாத்தி என் தெய்வமே. காப்பாத்தல காலில் விழுந்துருவேன். கடவுளே. இதான் அவங்க வெளியே. இங்க திமுக உடன்பரப்பலாம். உதயநிதி அடித்தார் கில்லி, அதிர்ந்தது டெல்லி. மோடி நடுங்கினார், மோடி ஓடிவிட்டார். இவங்க டேய் அவங்க காலில் விழுந்து காதறி அழுதுகிட்டு இருக்காங்கடா. சோழியை முடிச்சு விட்டாங்க.